நாம் தமிழர் கட்சியினுடைய பார்வை எப்படி இருக்குதுன்னா சார், இப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு டிஎம்கே தான் எதிரி அப்படிங்கிற மாரி. டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படிங்கிறது தான். ஆனா, அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் டிவிகே, டிஎம்கே, பிஜேபி, ஏடிஎம்கே இவங்க 4 பேர் தான் எதிரின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அத எப்படி பார்க்குறீங்க? யாருக்கு? நாம் தமிழர் கட்சிக்கு. 4 பேர் இவங்க 4 பேர் தான் எதிரியாமா? ஆமா. 4 பேரோட சேர்த்து உங்களையும் எதிரின்னு சொல்றாரு. டிவிகேவும் எதிரிங்கிறாரு. இல்ல டிவிகேக்கு அவருக்கு எதிரி. அவர் வந்து இப்ப ட்ரம்ப் கட்சி கூட எதிரின்னு சொல்லுவாரு. அதெல்லாம் இங்க பிரச்சனை இல்ல. புரியுதுங்களா? நான் என்ன கேட்கிறேன்னா, நீ இப்போ உங்களுடைய கட்சியினுடைய அடிப்படை கோட்பாடு, கொள்கையா என்ன நீங்க வந்தீங்க? ஈழத்தமிழரால பாதுகாக்கணும், ஈழத்துக்கான விடுதலை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக வந்தீங்க. நீங்க எதிர்க்க வேண்டிய ஆளை விட்டுட்டு நீங்க எதையோ போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. வாங்கின காசுக்காக பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அதை தாண்டி வேற ஒன்றும் பண்ண மாட்டீங்க. நீங்க இன்னைக்கு எதிரியா இருக்கீங்கன்னா எதிரியா பேசுங்க. பாஜக நடத்தின மாநாட்டில் தானே போய் உட்காந்துக்கிட்டு பார்ப்பனிய கடப்பாறையை கொண்டு திமுக இப்ப எங்க இருந்து பாஜக கோட்டையை இடிப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அதான் பாஜகவுடைய கடப்பாறையை கொண்டு திராவிட கோட்டையை இடிப்பேன்னு சொல்றாரு. எந்த இதை கொண்டு வந்திருக்கிறாரு? அண்ணன் பழனி பாபாவை எடுத்து பேசுறீங்க. பெரியாரையும் அம்பேத்கரையும் எவன் ஏத்துக்கலையோ அவனை நம்பாதன்னு சொல்றாரு. அதனால நான் உன்னை நம்பல. நீ அயோக்கிய பையன் தெரியுது, நம்பல. அவன் அயோக்கியன்னு சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார். நீ ஏத்துக்கிட்டல, நானும் ஏத்துக்கிட்ட அண்ணன் பழனி பாபா அவர்களை. நான் 97 இருந்தே ஏத்துக்கிட்டு இருக்கிறேன். உன்னை நான் நம்பல. நீ அயோக்கிய, பெரியாரையும் அம்பேத்கரையும் யார் ஏத்துக்கலையோ அவன் அயோக்கியன்னு சொல்லியிருக்கிறார். காணொலி இருக்கு. நீ அயோக்கிய, நான் ஏத்துக்கல. நீ ஏத்துக்கிட்டு இன்னைக்கு எப்படி எதே இஸ்லாமிய சமூக மக்களை வச்சு நீ பேசுற? முழுசா பேசு, ஏன் வெட்டி வெட்டி ஒட்டுற? அதனால நீ இப்ப வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு கூப்பிட்டு ஒரு கேள்வி கேட்கும் போது, ஆமா அவங்க வந்து 16 வயசா அவங்களை நான் கூட்டிகிட்டு போய் கரும்பு காட்டுக்குள்ள வச்சு இப்படி தவறா நடந்துட்டேன்னா ஒரு பேட்டி கொடுக்குறேன்னா நீ உனக்கு ஏதாவது தலைமை பண்பு இருக்கா? சங்கி சகத்தோழன்னு கொண்டு வந்து சொன்னேன். ஆர்எஸ்எஸ்னுடைய ஷூவை நான் நக்கணுமான்னு கேட்டேன். அப்புறம் நான் நக்கிக்கிட்டு தான் இருக்கேன்னு சொல்றேன். உன்னை எந்த லிஸ்ட்லயுமே எடுத்துக்கல. களத்திலேயே இல்லைன்னு சொல்லிட்டாரு அண்ணன் ஆதவ அவர்கள், தலைவர் தளபதி அவர்கள் சொல்லிட்டாரு.